இன்னைக்கு ஒரு செம்மையான பட்ஜெட் ட்ரிப் போக போறோம். எங்கன்னு பாக்குறீங்களா? சென்னையில அடிக்கிற வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல, ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. சில்லுன்னு ஒரு குளியல போட ட்ரெயின்லயே டிராவல் பண்ணி ஒரு பட்ஜெட் பயணமா நம்ம சென்னையில இருந்து போன இடம் தான் இந்த தடா ஃபால்ஸ். என் பேர் ஜிப்சி கமல். இந்த பயணத்தோட முழு வீடியோ உங்களுக்கு கமல் யூடியூப் சேனல் இருக்கு. நான் என்ன பண்ணேன், சூலூர்பேட்டை ட்ரெயின்ல லோக்கல் ட்ரெயின்ல ஏறி சென்னை சென்ட்ரல்ல இருந்து போயிட்டு அந்த தடா ஃபால்ஸுக்கு போனோம். இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல குழந்தைங்களோட ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நாள் ட்ரிப்பா வந்து கழிச்சுட்டு வர்றதுக்கு இது ஒரு சூப்பரான இடம். அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு செம்மையா இருக்கும். அதே போல அந்த இடத்துல கயாக்கிங் எல்லாம் இருக்கும், கயாக்கிங் பண்ணலாம். நிறைய சூப்பரான வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதே போல ட்ரெக்கிங், இந்த ஆஃப் ரோட் அட்வென்ச்சர் உங்களுக்கு விரும்புறவங்களோட குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கைக்குள்ள ஒரு நல்ல ஒரு விடுமுறையா இருக்கும். பசங்களுக்கு எங்கேயும் விட இங்க போனோம்னா நல்ல தண்ணி இருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா. நம்பருங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன். அந்த அடிக்கிற வெயிலுக்கு கம்ப்ளீட்டா அந்த வெயில் எல்லாம் தணிஞ்சு ஹாப்பியா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தோம். ஒரு நாள் பயணமா இந்த தடை போலாம். பட்ஜெட் ட்ரிப்பா போறது எப்படின்னு நம்மளோட வீடியோ இருக்கு, லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா உணவு வந்து நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போறீங்க. ஏன்னா அந்த இடத்துல உணவகங்கள் எதுவும் இல்லை. தடா ஊர்லயே அந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போயிடுறது நல்லது. செம்மையில்டா இருக்கும். செம்ம எங்க பார்த்தாலும் குளங்கள் தான், எங்க பார்த்தாலும் ஆறு தான். ஒரு அருவியில குதிச்சு நீங்க டைரக்டா வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் போனோம்னா உள்ள வந்து 2-3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போனோம். அது இல்லாம அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல அந்த அருவியில குதிச்சு வர்ற தண்ணி வந்து ஓடிட்டே இருக்கும். அங்கங்க வந்து அணைகள் கட்டி இருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பேமெண்ட்ஸ் எல்லாம் கட்டி இண்டிவிஜுவலா குளிக்கிற மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு. அருமையான ஒரு இடம். சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற அந்த இடத்த மஸ்ட் அண்ட் விசிட்டான ஒரு இடமா நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தைங்களை ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கூட்டு போனா எவ்வளவு அன்ஹைஜினிக்கா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்படி போனோம்னா நேச்சரோட ஒரு கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஒரு அட்வென்ச்சர், ஒரு சாகச பயணம் மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு.